Hi, Jack. Hi, hi. Popular. ஐயோ Love you, da. love நாங்க you. உங்க ஃபேன்ஸ் இல்ல. We are your peers. Okay. Proud சொல்லுங்க. Okay. It was really heartbreaking when we saw you. You are getting evicted. ஐயோ முடியல. 2 நாளா சாப்பிடல, தூங்கல. என் ஹஸ்பண்ட் என் பொண்ணு எல்லாம் ஏமா இவ்வளோ அழுதுட்டு இருக்க? After my parents, I cried only for you, Jack. ஐயோ தேங்க்யூங்க. It's really நிஜமா தேங்க்யூ. you made us proud. You made your mother proud every day. ஐயோ எனக்கு புரியல, எனக்கு ஒன்றும் வார்த்தையே இல்லை. I'm so nervous. இப்போ இல்லையா நான் 6 o'clock லைக் 7 o'clockல இருந்து வெயிட் பண்றேன். என் ஹஸ்பண்ட் பேசிட்டியா ஜாக் கூட பேசிட்டியா அதெல்லாம் இல்ல இன்னும் என் இது சான்ஸ் வரல. ப்ளீஸ் என்ன நர்வஸ் பண்ணாதீங்க. ஆல்ரெடி ஐ எம் வெரி நர்வஸ். ஸோ இப்போ அழுகை வருது தெரியல. அச்சோ ரொம்ப தேங்க்ஸ்ங்க. லவ் யூ டா. லவ் யூ. ஒன்னே ஒன்று சொல்றேன். You will be only loved by the people who understood you. ஓகே. யார் என்ன வேணாலும் சொல்லட்டும். ஜாக் அப்படி we know who you are. தேங்க்யூ so much. And ஐஷு அவங்க சொல்லியிருக்காங்க, தங்கம் we love you and she wants you to see all her tweets. Okay. Rifa Definitely. is a diehard fan of Ryan and she wants you to support him. என்ன அந்த ஒரு மூவி வருதுல்ல, அதுக்காக கொஞ்சம் இது பண்ணுங்க. கோவா கேங் ராக்ஸ். கண்டிப்பா தேங்க்யூ so much. Nothing else. I'm very nervous. love you. அவ்வளவுதான். தேங்க்யூ so much ஜெயா. நன்றிகள். அடுத்து வந்து ஆக்சுவலா ஆர்டர் படி பார்த்தோம் அப்படின்னா வந்து நம்ம பேச வேண்டியது வந்து சுபாதான். ஆனா ரதீஷ் வந்து ஆல்ரெடி மேல் மாடியில இருந்து கீழ் மாடிக்கு வந்து ஒரு 5 தடவை போயிட்டு வந்த காரணத்தால இப்ப நம்ம கொடுக்க வேண்டிய ஒரே வாய்ப்பு நிமிஷம். அன்பினி வந்துட்டாங்க. அன்பினி எல்லாம் இப்ப நான் தாங்க ஸ்பேஸ் ஆட் ஸ்டார்ட் பண்ணேன். பண்ணதுல இருந்து ரெக்வஸ்ட் இல்ல ஸ்பேஸ் ஸ்டார்ட் பண்ணதுல இருந்து இருந்தாங்க. அன்பினியை பேசிட்டுமே இல்லங்க, ரதீஷுமே ஃபர்ஸ்ட்ல இருந்து இருந்தாரு, சுபாவுமே ஃபர்ஸ்ட்ல இருந்து இருந்தாங்க. ரதீஷ் பேசிட்டோம், அடுத்து அவங்க பேசட்டும். பிகாஸ் அவங்க வெயிட் பண்ணிட்டு இருக்காங்கல்ல. நான் தான் அன்பினி நேம் பார்த்து நான் தான் மேல எடுத்தேன். பிகாஸ் நீங்க மென்ஷன் பண்ணிட்டே இருந்தீங்கல்ல, அதனால அவங்களை மேல கொண்டு வந்தேன். தேங்க்ஸ். எஸ் ரதீஷ் பேசுங்க. ஹாய் டாம், கேக்குதா? கேக்குதுங்கய்யா, பேசுங்கய்யா, நீங்க பேசுங்கய்யா. நைஸ். ஹாய் ஜாக். ஹாய் ரதீஷ். ஹாய் so happy to connect with you. எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கேன் ரதீஷ். நான் பேசுறதுக்கு முன்னாடி ஒரு மெசேஜ் சொல்லிடுறேன். கிருத்திகா கார்த்திக்னு ஒரு பெரிய ஃபேன் ஒருத்தங்க இருக்காங்க. அவங்களால மேல வர முடியல. அவங்க எனக்கு மெசேஜ் அனுப்பிச்சிருந்தாங்க. நீங்க அவங்களுக்காக கிருத்திகா பாத்துக்கலாம் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லிட்டீங்கன்னா அவங்க ஹாப்பி ஆயிடுவாங்க. கிருத்திகா பாத்துக்கலாம். அவங்க கேட்டு இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். நான் மறந்துடுவேன் அப்புறம் நான் பேச ஆரம்பிச்சேன். அதனால நான் அதுல ஸ்டார்ட் பண்ணிட்டேன். First of all, congrats Jack for no nomination Monday after 15 weeks. Thank you. And this is for your historical accomplishment in the Tamil Big Boss space. என்ன சொல்லணும், on behalf of all of us Jack supporters, we just don't love you, we respect you for all the efforts that you have given from day one. நீங்க ஃபினாலேல அங்க சொன்ன மாதிரி தான், டே 1ல இருந்து நீங்க பண்ண அந்த ஒவ்வொரு விஷயமும் தான் ஐ திங்க் இட் ஹஸ் ஸ்லோலி பில்ட் திஸ் ஹோல் வாட் யூ கால் லவ் கிங்டம் உங்க மேல நினைக்கிறேன். அந்த ரெஸ்பெக்ட் எங்க ஃபுல்ஃபில் ஆகுது பாருங்க. நீங்க நேற்று தான் ஃபினாலே முடிஞ்சிருக்கு, இன்னைக்கு நீங்க வந்து பேசுறீங்க இங்க ஸ்பேஸ்ல. அண்ட் தட் ஷோஸ் ஹவு மச் ஆஃப் how much you respect that love அப்படின்னு புரிஞ்சுது. ஸோ தேங்க்யூ so much for that. முதல்ல தேங்க்யூ. this is too much for me. எனக்கு இந்த லவ் தான் வந்து தேவைப்பட்டது நிறைய. ஸோ நான் டெஃபினட்டா இதுக்கு வந்து பேசணும்னு ஆசைப்பட்டு பேசிட்டு இருக்கேன். I'm really happy talking to you guys. நைஸ். நிறைய பேர் வேற விஷயத்துக்கு பிபி பார்ப்பாங்க ஜாக்லின். ஸோ நான் பார்க்குற விஷயம் வந்து நிறைய அந்த பர்சனாலிட்டி கேம். அவங்க எப்படி நான் ஐம் இன்டு லாட் ஆஃப் ஹியூமன் பிஹேவியர் ஸோ ஆன். ஸோ அதுபடி பார்க்கும்போது ஐ கெட் அட்டாச்ட் பிகாஸ் ஆஃப் த பர்சனாலிட்டி. ஸோ என்னால் வந்து ஒவ்வொரு சீசனுமே சில பேரோட ரெஃபர் பண்ணிக்க முடியும். அதன்படி தான் நான் சில ஸ்டாண்ட்ஸ் எடுப்பேன். அப்போ அவங்க நல்லது பண்ணால் நல்லா இருக்குன்னு சொல்லுவேன், நல்லா இல்லைன்னா நல்லா இல்லைன்னு சொல்லிடுவேன். உங்களை சில டைம் திட்ட கூட செஞ்சுருக்கேன். பட் தென் யா,
you've done a great job. I relate to you and Ryan among the whole lot. நிறைய விஷயங்கள் உங்க ரெண்டு பேர்கிட்ட இருக்க அந்த கேரக்டரிஸ்டிக்ஸை நான் ரொம்ப ரிலேட் பண்ணியிருக்கேன். அஃப்கோர்ஸ் உங்களோட அந்த எவிக்ஷன் நடக்கும்போது ஒரு பெரிய அது வந்து ஒரு பெரிய எபிசோடா இருந்தது. ப்ராப்ளி டாம் கூட சொல்லுவாங்க நினைக்கிறேன். அது ஒரு 2 days ஆச்சு ஆக்சுவலி. இந்த புயல் கரையை கடக்குதுன்னு இல்லையா, 2 நாள் 3 நாள் அந்த மாதிரி அது நடந்துச்சு. நாங்க ஒரு நாள் ஸ்பேஸ்ல இப்படி பேசிட்டு இருக்கும்போது அந்த மிட் நைட் நியூஸ் வந்துச்சு, இந்த மாதிரி ஜாக் ஆகிட்டாங்களான்னு. அப்ப யாருமே நம்பவே இல்லை, அதெல்லாம் ஆக மாட்டாங்க, அவங்க அதெல்லாம் ஆக மாட்டாங்க அப்படின்ட்டு. பட் தென் அந்த நியூஸ் வந்ததுல இருந்து அடுத்த நாள் நைட் தானே எங்களுக்கு அந்த லைஃப்ல வரும். அது வரைக்கும் இருந்த அந்த ஒரு என்கல்ஃபிங் அந்த எமோஷன்ஸ் இருந்தது பார்த்தீங்களா, அது ரொம்ப ஜாஸ்தியா இருந்தது. அது எனக்குமே பர்சனலா ரொம்ப எஃபெக்ட் ஆச்சு. இவ்வளவு எஃபர்ட்ஸ் போடுறவங்க வந்து அது ஒரு மாதிரி பர்சனலா நம்ம ஒரு விஷயத்த நம்ம லூஸ் பண்ற மாதிரி அது ஃபீல் ஆச்சு. நான் கூட திட்டிகிட்டே இருந்தேன், ஏன் இவங்க இப்படி பண்ணாங்க, 104 days போட்ட எஃபர்ட் வேஸ்ட் ஆயிடுச்சு அப்படின்ட்டு. பட் தென் வி ஆல் காட் வெரி ஹாப்பி த வே தட் யூ கேம் பேக் ஆன் த ஃபினாலே ஸ்டேஜ். யூ ஜஸ்ட் செட் த ஸ்டேஜ் ஆன் ஃபயர். நீங்க அந்த மாதிரி ஒரு ரிசப்ஷன் உங்களுக்கு இதனால தான் கிடைச்சிருக்கும். ஒருவேளை இந்த க்ளோஷர் கிடைக்கிறதுக்காக தான் அப்படின்னு நாங்கள் எல்லாமே டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டோம் டெய்லி பேசும்போது. அண்ட் நீங்க அப்படி பின்னி பெடல் எடுத்துட்டீங்க. உங்க டிசைனருக்கு கண்டிப்பா ஒரு காம்ப்ளிமெண்ட் கொடுத்துருங்க. அவங்க வந்து பியூட்டிஃபுல்லா பண்ணியிருக்காங்க. ஐ திங்க் அவங்க பர்சனலா உங்களை ரசிச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன். அதனாலதான் அப்படியே ஒரு காஸ்டியூம் கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஐ டோன்ட் வாண்ட் எக்ஸாஜரேட், பட் எனக்கு எப்படி இருந்துச்சுன்னா அந்த காஸ்டியூம் வேற வேற கலர்ஸ்ல போட்டு உங்களை வந்து ஒரு ப்ளூ ஒரு கிரீன் அப்படி 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 எல்லாரோடையும் மிக்ஸ் பண்ணாம உங்களை ஹைலைட்டா காட்டணும்னு அதை சூஸ் பண்ணாங்களா எனக்கு தெரியல. எனக்கு அப்படிதான் பட்டுச்சு அதை பார்க்கும்போது. நீங்க பேசின ஒவ்வொரு ஸ்டேட்மெண்ட்டுமே ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. யூ ஜஸ்ட் கில்ட் இட். யூ ஜஸ்ட் அந்த அந்த காம்படிட்டர்ஸ் வெளியவும் உள்ளேயும் விளையாடினவங்களுக்கு தேங்க்யூலாம் சொன்னீங்க பார்த்தீங்களா, அதெல்லாம் வேற லெவல்ல இருந்துச்சு. நீங்க சொல்ற மாதிரி அந்த ஜெயிக்கணும்னு முயற்சி பண்ணி ஓடுறவங்க சொன்னாலும் இந்த உலகம் கேட்கும், நீங்க நம்புறீங்க, நிறைய பேர் நம்புவாங்கன்னு நினைக்கிறேன். அப்கோர்ஸ் எனக்கு பர்சனலா உங்களோட ஏவி அவ்வளவா பெருசா பிடிக்கல. நாங்களா இன்னும் நல்லா பண்ணுவோம்னு நினைக்கிறேன். ஒருவேளை நீங்க ஃபேன் மீட் ஏதாவது வச்சீங்கன்னா அப்ப உங்களுக்கு ஏதாவது ஒன்று பெருசா சூப்பரா பண்ணி காட்டுவோம்னு கண்டிப்பா ஃபேன் மீட் வைக்கிறேன் ப்ரோ. கண்டிப்பா வைங்க, நாங்க அதுல கலக்கிடலாம். ரயான்ட்ட மட்டும் எனக்கு ஒரு 2 words சொல்லியிருக்கேன் ஆன் பிஹாஃப் ஆஃப் ஆல் ஆஃப் அஸ். என்னோட பர்சனல் இது கூட அவரை ரொம்ப 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 சூப்பரா அப்ரிங் பண்ணியிருக்காங்க. இந்த 24 yearsல வந்து அவர் வந்து ரொம்ப ஒரு டிபிக்கல் பாயா இல்லாம அவர் நிறைய ஸ்டீரியோ டைப்ஸ் பிரேக் பண்ணியிருக்காரு அங்க. he has been showing a maturity. உங்ககிட்ட இருந்த ரிலேஷன்ஷிப்பா இருக்கட்டும், அந்த ஸ்டேஜ்ல வந்தவங்க அவர் உங்ககிட்ட பேசுறதா இருக்கட்டும், இட் வாஸ் a perfect camaraderie. அவருக்கு எங்களோட கன்வே மை ஸ்பெஷல் ரிகார்ட்ஸ். அப்புறம் யுவராஜ்க்கு சொல்லிருங்க, அவரோட நீங்க வந்து ரொம்ப ரொம்ப ஹாப்பியா இருக்கணும். விஷ் யூ ஆல் ஹாப்பினஸ் டு யூ. ஒரே ஒரு கொஸ்டின் மட்டும் நான் அவங்ககிட்ட கேட்கணும், அதோட நான் முடிச்சுக்கிறேன். கன்சிடரிங் 3 people இருக்காங்க. இப்போ வந்து நாங்க கேள்விப்பட்ட வரைக்கும் உங்களோட ஓட் ஷேர் வந்து ரொம்ப நல்லா இருந்ததுன்னு தான் கேள்விப்பட்டோம். ஸோ தேர் ஒன்லி ஸ்மால் போர்ஷன் ஆஃப் ஸ்மால் மார்ஜின் தான் இருந்ததுன்னு கேள்விப்பட்டோம். நீங்க வந்ததுக்கு அப்புறம் அந்த டிசிஷன் எடுத்து வந்ததுக்கு அப்புறம் சம்வேர் கார்னர் ஆஃப் யுவர் ஹார்ட் இல்லை எங்கேயாவது ஒரு இடத்துல யோசிச்சிருக்கீங்களா, சரி நம்ம இதை மூவ் பண்ண இல்லாம இருந்திருந்தா நம்ம இப்படி இருந்திருப்போம் அப்படின்றது எப்பயாவது ஒரு சின்ன விஷயத்துக்கு ரெக்ரெட் பண்ணிருக்கீங்களா? இப்போ நடந்ததுக்காக பரவாயில்ல, நான் எடுத்த சாய்ஸ்ல நான் ஸ்டிக்கிறேன் அப்படின்னு நினைக்கிறீங்களா? ஆக்சுவலா ட்ரூவா சொல்லணும்னா, எனக்கு உள்ள நான் ஓடி முடிச்சுட்டு நான் அந்த ட்ராஃபி உடைக்கணும்னு நினைச்சுதான் நான் அந்த இடத்துல போய் நின்னேன். எனக்கு ட்ராஃபி கொடுப்பாங்கன்னு தெரியாது. அப்ப வந்து நான் ரெக்ரெட் பண்ணேன். ஐயோ ச்சே, நம்ம நின்றுக்கலாமோ இருந்திருக்கலாமோ அப்படின்னு ஒரு சின்ன வருத்தம் இருந்துச்சு. பட் நான் வெளியில வந்ததுக்கு அப்புறமா எனக்கு பயம் இருந்தது. ஐயோ நம்ம இந்த விஷயத்த பண்ணது வந்து புரியுமா, என் வீட்டுக்கு புரியுமா, இல்ல என்ன ஏதோ ஒரு இடத்துல இருந்து சப்போர்ட் பண்ணிருக்கவங்களுக்கு புரியுமா அப்படின்னு நான் யோசிச்சுட்டு இருந்தேன். பட் ஒன்ஸ் ஐ நோ தட் பீப்புள் ஆர் ரியலி வெரி எமோஷனல். என்னோட எவிக்ஷனுக்கு அப்புறம் அவ்வளோ எமோஷனல் ஆயிருக்காங்கன்னும் போது ஐ வாஸ் சோ ஹாப்பி. நான் இத்தினூண்டு கூட ரெக்ரெட் பண்ணல. பிகாஸ் இவ்ளோ கனெக்ட் ஆயிருந்தா அவங்க எனக்காக எமோஷனல் ஆயிருப்பாங்க அப்படின்னு தான் எனக்கு இருந்தது. மேபி இந்த எவிக்ஷன் நடக்காம இருந்து நான் வந்து ஒரு ஸ்டேஜ்ல போயிருக்கேன் அப்படின்னா ஒரு வின்னர் ஆயிருக்கேனோ இல்ல ரன்னர் ஆயிருக்கேன், இல்லை
5th பிளேஸ் போயிருந்தா கூட எனக்கு எப்படி இருக்குன்னா, அவங்களோட எமோஷன்ஸோ இல்ல அவங்களோட லவ் எனக்கு இவ்ளோ இருக்குன்னு எனக்கு தெரிஞ்சிருக்குமா? டெலிபரேட்லி எனக்கு வந்து அது தெரியுமான்னு கேட்டா எனக்கு தெரியல. ஒருத்தங்க நம்மளுக்காக அழுவுறாங்களே அப்படின்னும்போது, எனக்கு அவ்ளோ லவ் தெரிஞ்சது. அப்போ அந்த ஒரு செகண்ட்ல இருந்து இப்ப வரைக்கும் ஆ நான் கொஞ்சம் கூட ஃபீல் பண்ணல. சீரியஸாவே கொஞ்சம் கூட ஃபீல் பண்ணல. ஐ அம் சோ ஹேப்பி தட் ஐ டுக் தட் டிசிஷன். ஏதோ ஒரு இடத்துல எனக்கு அந்த டிசிஷன் எடுக்கிறதுக்கான ரீசன் எனக்கு தெரிஞ்சு, இத்தன பேரு என்ன அந்த இடத்துல அவ்ளோ எக்ஸ்பெக்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்ற ஒரு ஆரா எனக்கு வந்திருக்கு போல. அதனால தான் நான் எடுத்திருக்கேன்னு எனக்கு தோணுது. ஏன்னா அந்த டெசிஷன நான் எடுக்கணும்ன்றது வந்து ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ல முடிவு பண்ணேன். ஸோ அதனால எனக்கு தெரிஞ்சு அது அப்படிதான் இருக்கணும்னு வெளியில இருந்து நீங்கலாம் சொன்னதுனால தான் அப்படி இருந்திருக்கும்னு எனக்கு தோணுது. அது நான் ரொம்ப பிலீவ் பண்றேன். ஆனா அதுக்கு ரெக்ரெட்டே பண்ணல. சூப்பர், தேங்க் சூப்பர். யூ. தேங்க் யூ ஜாக். ரயான்ட்ட மட்டும் அந்த லைன சொல்லிருங்க கண்டிப்பா சொல்லிறேன். பார்க்கும்போது. நீங்க கண்டிப்பா பார்க்கும்போது. சொல்லிறேன். நன்றிகள், டெஃபினட்டா சொல்றேன். நன்றிகள். Lots of யா love. தேங்க் யூ. Lots of love to you. Thanks, Tom. Thanks, Popeye. Thanks, தேங்க் யூ, Anjali. தேங்க் யூ, தேங்க் யூ சோ மச் ரதீஷ். எஸ் அன்பினி இப்ப பேசுங்க அன்பினி. உங்களுக்கு மெசேஜ் பண்ணியிருந்தேன். நீங்க எதுவும் கோச்சுக்கிட்டீங்களோன்னு சொல்லிட்டு நீங்க மெசேஜ் கூட ஓபன் பண்ணி பார்க்கல. மன்னிச்சுக்கோங்க. இல்ல இல்ல பரவாயில்ல பரவாயில்ல. நன்றி, நன்றிங்க. ஹலோ. ஹாய் ஜாக், எப்படி இருக்கீங்க? சூப்பரா இருக்கேன் அன்பினி. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். உங்களுக்கு நான் இன்ஸ்டாகிராம்ல மெசேஜ் அனுப்பி டயர்ட் ஆயிட்டேன். ஐயய்யோ! சாரிங்க அன்பினி. நான் Instagram வந்து கொஞ்சம் கம்மியா பார்த்துட்டு இருக்கேன் அன்பினி. இன்ஸ்டாகிராமும் சரி ட்விட்டரும் சரி திரும்புற பக்கம் எல்லாம் ஜாக் எவிக்ட் ஆயிட்டாங்க அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணி அன்னைக்கு டே ஃபுல்லா நானும் எங்க அம்மா உட்காந்து அழுதுட்டு இருந்தோம். ஐயய்யோ! எங்க அம்மாவே கேட்டாங்க, ஃபர்ஸ்ட் கேட்டாங்க என்ன திடீர்னு ஏன்னா நான் அவ்வளோவா அழுக மாட்டேன். சரி ரைட்டு டிராஃபிக் ஃபீலாம் உடச்சிட்டு சரி எப்படியும் ஜாக் வந்துடுவாங்க, 2 செகண்ட்ல இல்லை வந்துடுவாங்க, அது பெரிய மாசா இருக்கும், ஜாக் உள்ளே போயிடுவாங்க, அது பயங்கரமாக இருக்கும்னு எதிர்பார்த்தேன். பார்த்தா 2 செகண்ட் லேட்டுன்ட்டாங்க. ஒரு மாதிரி அப்செட்டில் தாரையாக ஊற்றுது. நான் ஏன் அழுகுறேன்னு எனக்கே தெரில. அதுக்கப்புறம் தான் யோசிச்சு பார்த்தா நான் எந்த அளவுக்கு ஜாக்கோட என்னை கனெக்ட் பண்ணிக்கிட்டேன் அப்படின்ற மாதிரி இருந்தது. விஷால் ஐயோ! விஷால் உங்களை பற்றி பின்னாடி பேசும்போதா இருக்கட்டும், சௌந்தர்யா சம்டைம்ஸ் உங்களை புரிஞ்சுக்காம இருக்கட்டும், ஜாக்கு ஒரு அன்பு கிடைக்கல அப்படின்னும் போது எனக்கு எப்படி இருந்துச்சுன்னா டிவியை உடச்சிக்கிட்டு உள்ளே போயிடலாம், நம்ம உள்ளே போயாச்சு, நான் இருக்கேன் ஜாக் பார்த்துக்கலாம் ஜாக் அப்படின்னு சொல்லலாம் போல இருந்துச்சு. இல்லை அப்படி இருந்துச்சு. அப்புறம் நிறைய நெகட்டிவ் டிப்ஸ் இதெல்லாம் வந்தபோது எனக்கு வந்து எப்படி தோணுச்சுன்னா, நீங்கள் உள்ளே இருந்து ஒரு ஹேண்டில் பண்ணுவீங்களா மெத்தடு. ஓகே, விஷால் இப்போ பின்னாடி பேசினாலும் அவரை முன்னாடி பார்க்கும்போது நீங்கள் சிரிச்சுட்டே ஆன்சர் பண்ணுறதா இருக்கட்டும், எனக்கு அந்த மாதிரி தான் நான் ரியாக்ட் பண்ணேன். எனக்கு ஜாக்கோட ஃபேனா பிஆரா அப்படிலாம் எனக்கு கேள்வி இருந்துச்சு. நான் உண்மையாக சொன்னது என்னன்னா, எனக்கு ஜாக்கோட பிஆரும் இல்லை ஃபேனும் இல்லை, எனக்கு ஜாக்கை ரொம்ப பிடிக்கும். அஸ் அ பர்சனாக ரொம்ப பிடிக்கும். ஏன்னா தேங்க் யூ. சௌந்தர்யாவாக இருக்கட்டும், ரயானா இருக்கட்டும், எல்லாருமே அவங்கள ஒரு கட்டத்தில் வந்து கைவிட்டுருவாங்க. அப்போ நீங்கள் சொல்லி அழுவீங்க, இந்த டைமில் எனக்கு யாருமே இல்லை அப்படின்னும் போது. லாஸ்ட் டைம் இப்போ தேங்க்யூ ஸோ மச்னு ஒரு ரீல் போடும்போது கூட நீங்கள் சொல்லியிருந்தீங்க, நான் என்ன பண்ணேன்னு தெரில, எனக்கு இவ்வளோ லவ் கொடுத்துருக்கீங்க அப்படின்னு. கண்டிப்பாக உங்களுக்கு தெரியாத ஜாக், எல்லாருக்குமே இப்படி ஒரு ஃப்ரெண்டு இருக்கணும்னு ஒரு ஆசையை கொடுத்துருக்கீங்க. உங்களை மாதிரி ஒரு நல்ல ஃப்ரெண்டை சம்பாதிக்கணுன்ற ஒரு அந்த ஒரு மைண்ட் செட்டு. இன்னொன்று, ஃப்ரெண்ட்ஷிப்புள்ள எவ்வளோ தப்பு பண்ணாலும், எவ்வளோ சண்டை போட்டாலும், எவ்வளோ பின்னாடி பேசினாலும் அடுத்த செகண்டே மறந்துட்டு சிரிச்சுட்டு ஏற்றுக்கணும். ஏன்னா நம்ம இருக்க போகிறது இன்னும் கொஞ்சம் டேஸ் தான். நம்ம பண்ண தப்பாக மறைக்கிறனால என்ன இருக்குது, மன்னிச்சிட்டு போயிடலாமே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எடுத்துகிட்டு போகிற அந்த மென்டாலிட்டி வந்து எனக்கு டோட்டலாக மாற்றிருச்சு. நல்லா ஒரு ஃப்ரெண்டு கூட சண்டை போட்டால் 1 வருஷம் 2 வருஷம் பேச மாட்டேன். நீங்கள் எப்படி சௌந்தர்யா ஐயய்யோ! கூட சண்டை போட்டுட்டு உடனே பேசுகிறீங்க. எனக்கும் இல்லை சீரியஸாக எனக்கு என்ன தோணுச்சுன்னா, ஐ வில் ஹானஸ்ட், சௌந்தர்யா ரிங்கை கழட்டி எடுத்துட்டு சே நீயே வேணா ஃப்ரெண்ட்ஷிப் வேணான்னு சொல்கிற அளவுக்கு எனக்கு தோணுச்சு. ஆனால் நீங்கள் அதை பண்ணாமல் உட்காந்து எக்ஸ்பிளைன் பண்ணி ஒவ்வொரு கட்டத்தில் நீங்கள் புரிய வைக்கும்போது எனக்கு கஷ்டமாக இருந்துச்சு. என்னடா என்னை யாருன்னே தெரியல, நான் புரிஞ்சுக்கோங்கடா, நான் அப்படி இல்லைடா, எல்லாமே கேம் தான், ஆனால் என் ஃப்ரெண்ட்ஷிப் கூட கேம்னு நினைக்கிறீங்களே, அந்தளவுக்கு தாட் இருந்தது. யுவராஜ் சார் தேங்க் வந்து யூ. விஷால் பேசும்போது அந்த சோபா கிட்ட தர்ஷிகா கிட்ட வந்து உங்களை பற்றி சொல்லியிருப்பாரு. ஃபஸ்ட்டு செலிபிரிட்டி ஃப்ரெண்டுன்னு எந்த அளவுக்கு கைப்பற்றினாரோ அதை அவரே கீழே தட்டுவார், மட்டம் தட்டுவார். எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது. ஒருத்தரை மட்டம் தட்டி தான் அந்த இடத்துல இருக்கணும்னு அவசியம் இல்லை. எனக்கு பிபி கிட்டலாம் எனக்கு பயங்கர கோவம். இந்த சீசன் கமல் சார் இருந்திருக்கலாமே அப்படின்லாம் நான் நினச்சிருந்தேன். ஒருவேளை கமல் சார் இருந்தால் ஜாக்லினுக்கு நல்ல கிரெடிட் கிடைச்சிருக்குமோ, பாராட்டி இருப்பாரோ. ஒருவேளை விஜய் சேதுபதி சார் இருந்தனால தான் இப்படி பண்ணிட்டாரோ. கமல் சார் இருந்தால் கண்டிப்பாக இப்படி பண்ணியிருக்க மாட்டாரு. அப்படியெல்லாம் இல்லைங்க. சரி அது சரி இல்ல அன்பினி அன்பினி அந்த இல்ல இல்ல மாதிரி இருந்துச்சு. எனக்கு பயங்கரமா யோசிச்சேன் நான். அதுக்கு இல்ல தல. இல்ல இல்ல எனக்கு புரியுது. நீங்க வந்து என் மேல பயங்கர லவ் வச்சிருக்கீங்கன்னு புரியுது. ஆனா நான் உங்ககிட்ட ஒண்ணு சொல்லட்டுமா? விஜய் சேதுபதி சார் கிட்ட வந்து ஒரு சில டைம் வந்து இவங்கள இது ரோஸ்ட் பண்ணுங்க, இத கேளுங்க, இத திட்டுங்க அப்படின்னும்போது கூட
நாங்க எங்க மூஞ்சி மாறிடுச்சு அப்படின்ன உடனே அவர் டக்குன்னு என்ன பண்ணிடுவாருன்னா சரி விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இடத்துல வந்து எங்களுக்காகவும் பேசியிருக்காரு. ஓகேவா? ஸோ அது வந்து ஒரு ஷோ. அவரால் அந்த இடத்துல என்ன பண்ண முடியுமோ அது எல்லாத்தையுமே அவர் பண்ணியிருக்காரு. நம்ம அதை ரெஸ்பெக்ட் பண்ணுவோம். ஓகேவா? புரியுது. ஆக்சுவலி நீங்க விஜய் சார் கிட்ட கேட்ட கொஸ்டினுமே நல்லா இருந்துச்சு, இந்த ஃப்ரெண்ட்ஷிப் பத்தின கொஸ்டின். ஏன்னா அதை வச்சு தானே கோவா கேங்க போட்டு அடிச்சாங்க ஒரு இடத்துல. அந்த டைம்ல நான் ஃபயர் விட்டேன், ரைட்ரா டே தக் லைஃப்டா, நீங்க உள்ள போனா என்ன ஃப்ரெண்டா இருந்திருப்பீங்க கேட்டா நான் இங்க இருந்து அப்படியே குழு குழுன்னு இருந்துச்சு. ரைட்டு, நான் நினைச்சதை ஜாக் கேட்டாங்க அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ஐயோ இல்ல சம்டைம்ஸ் வந்து ஸ்லிப்பர் ஷாட்னு ஒண்ணு இருக்குல்ல, அது வந்து வாழைப்பழத்துல ஊசி ஏத்துற மாதிரி அழகா ஏத்துறீங்க நீங்க. அந்த டெக்னிக் எனக்கு வராது. ஐயோ ஐயா நீங்க சொல்றது எனக்கே பயமா இருக்கீங்களே. இல்ல எனக்குமே பயமா தான் இருக்கு அவங்க பேசுறதெல்லாம். அப்படியே அடி வயிறும். நானே அப்படி பேசக்கூடிய ஆள் தான். நானே இல்ல ரொம்ப இல்ல கண்ட்ரோல்டா டெக்கோரம் மெயின்டைன் பண்றேன். ஆக்சுவலி நான் வந்து சிவகங்கை மாவட்டம் முத்துக்குமரன்லாம் எனக்கு தெரியும், நல்ல ஃப்ரெண்டு தான் அவர். தனிப்பட்ட முறையில எனக்கு ஃப்ரெண்டு. பட் ஆனா நான் டே 1ல இருந்து உங்களை கலக்க போது யாரு ஷோல இருந்து பார்த்துருக்கேன். அப்புறம் அர்ச்சனா மேமோட ஒரு இன்டர்வியூ எல்லாம் கொடுத்துருக்கீங்க, அதுவும் நான் பார்த்துருக்கேன். கேரக்டர் பேஸ்டு நான் உங்களை மாதிரி. ஆனா ஒரு ஒரு 50% உங்களை மாதிரி. ஒரு மிச்ச 50% நீங்க பிக் பாஸ்க்குள்ள அந்த 3 மாசம் இருந்தீங்கல்ல, அதுல நான் ஒரு விஷயம் லேர்ன் பண்ணேன். ஃப்ரெண்ட்ஷிப்க்கு நான் வேலிடேஷன் கொடுத்துருக்கேன், பட் ஆனா அதை ப்ராப்பரா செய்யலன்னு எனக்குள்ள ஒரு கில்ட் இருந்தது. அது உங்ககிட்ட இருந்து நான் கத்துக்கிட்டேன். தேங்க்யூ சௌந்தர்யாவை நீங்க ஹேண்டில் பண்ண விதமா இருக்கட்டும், ரயானை ஹேண்டில் பண்ண விதமா இருக்கட்டும். ஃப்ரெண்டு தான், நான் பின்னாடி பேசினா நான் பேசிட்டு போட்டோம், ஏன் முன்னாடி பேசல. இல்ல முன்னாடி பேசினாலும் என்ன, அதனால என்ன, என் ஃப்ரெண்டு தானே அப்படின்னு நினைச்சிட்டு போற மென்டாலிட்டி எனக்கு சத்தியமா இல்லை. நீங்க அதெல்லாம் ஹேண்டில் பண்ணும்போது எனக்கு அப்படியே ஃபயர் ஒன்று போல இருந்துச்சு. ரைட்டு, நம்ம ஏதோ மாற்றிக்கணும் போல அப்படின்னு நான் லேர்ன் பண்ணேன். ஸோ நீங்கள் வந்து வெளியில் என்ன சம்பாரிச்சிங்க அப்படின்னா, நிறைய உண்மையான அன்பு, ஃப்ரெண்ட்ஷிப்பு இதெல்லாம் நீங்கள் வந்து சொல்லும்போது சுனிதாவாக இருக்கட்டும், அன்ஷிதாவாக இருக்கட்டும், எல்லாருமே வந்து எல்லாமே கேம்னு சொன்னாங்க. எனக்கு நீங்கள் 100 நாள் கேம் விளாண்ட மாதிரியே தெரில. ஏதோ அந்த வீட்டில் வந்து உண்மைக்குமே ஒரு அன்புக்காக ஏங்கியிருக்கீங்க. அதை யாருமே சரியாக டிசர்வ்டு பர்சனாக இல்லை. நீங்கள் வெளில வாங்க ஜாக், நான் இருக்கேன் ஜாக் அப்படின்னு நீங்கள் எவிக்ஷன் ஆகும்போது நான் சந்தோஷப்பட்ட ஒரு ஆள் நான் தான். நீ வெளில வாங்க, நிறைய உண்மையான அன்பு இருக்கு, வாங்க, அங்க இருக்காதீங்க, அது டாக்ஸிக்கா இருக்குன்னு. இல்ல அது டாக்ஸிக்கா இருக்கு. ஏன்னா நீங்க ஒரு முறை அழுகும் போது எனக்கு கஷ்டமா இருக்கும். உங்க அழுகையெல்லாம் வந்து கேமராக்காக அழுகுறீங்க, கேமரா பார்த்து பேசுறாங்க அப்படின்னு ஒண்ணு இருக்கும். எனக்கு என்னன்னா வீட்டுல 100 கேமரா இருக்கு, எங்கன போய் உட்காந்து அழுதாலும் கேமரா பார்க்கணும்டா. அது எப்படா ஜாக் பண்ணா மட்டும் கேமராக்காக அழுகுறாங்க அப்படின்னு சொல்றீங்களாடா, மனசாட்சியே இல்லையாடா அப்படின்ற மாதிரி இருந்திருக்கும். இன்னொன்னு, நீங்க ஓப்பனா ஒருத்தர் நல்லா இருக்கணும், ஒவ்வொரு அழுகும் போது நீங்க கூட போய் கிட்டத்தட்ட எல்லார் ஏவிலையுமே அன்ஷியா இருக்கட்டும், ஆனந்தியா இருக்கட்டும், அன்பினி அவங்க ஏவில ஓகே சொல்லுங்க. ஜாக் எப்ப ஜாக் சேலரி போடுறாங்க? ஏமா இல்ல கேக்குறேன். அன்பினி கேட்டுட்டு இருக்காங்க இல்லையா, பேசி பேச வச்சிருவாங்க போல இருக்கு. எனக்கு சேலரி எல்லாம் எதுவும் வேணாம். இல்ல உங்களுக்கு இல்ல, ஜாக்குக்கு வரணும் இல்ல. இல்ல வந்துரும் அதெல்லாம் இல்ல. அவங்க நான் எப்படி பாக்குறேன்னா அது அவங்களோட பாயிண்ட்ல இருந்து இது எப்படி பாத்துருக்காங்க. இல்ல எனக்கு ஜாக் கிட்ட இருந்து எதுவுமே வேணாம். ஜாக் இப்ப கீழ நான் இவ்வளவு கமெண்ட் பண்ணி 3 மணி நேரம் வெயிட் பண்ணல. அம்மணி அன்பினி ஐயா என்ன சொல்றாருன்னா, நீங்க பேசுற பேச்சுல வர வேண்டிய சம்பளத்தை கூட கட் பண்ணிடுவானுங்க விஜய் டிவிங்கிறாங்க. ஆனா அதை புரியாம நீங்க நம்ம உங்களை ஏதோ பெருமையா பேசுற மாதிரி பேசிக்கிட்டு இருக்கீங்க. சட்டப்பட்டு முடிச்சுட்டீங்கன்னா நம்ம அடுத்த இல்ல இப்போ ஒரு டிவில பாசிட்டிவ் இருந்தா நெகட்டிவ் இருக்கும்ல. என்னோட ஒரு ஆதங்கம் தான், வேற ஒண்ணும் இல்ல. இப்ப நல்லா புரியுது அவ்வளவுதான். இப்ப நான் புரியுது அன்பினி என்னைக்குமே அன்பினி நம்ம வேகம் இன்னொருத்தவங்க சோகம் ஆகாம பாத்துக்கிறோம் அன்பினி. இப்ப ஜாக் கிட்ட தான் என்னால பேச முடியும், வெளியில போய் நான் அப்படி பேச முடியாது இல்ல. ஏன்னா ஜாக் விஜய் டிவில தானே இருக்காங்க. சோ கொட்டிக்கலாம், வேற யார்கிட்ட கொட்ட முடியும்? ஏன்னா அன்பினி நான் சொல்லவா, கேம் முடிஞ்சிச்சு. நீங்க நம்மளுக்கு அவங்க யார் வேலையும் நம்மளுக்கு கோவம் கிடையாது. ஓகேவா? எனக்கு இது கோவம் இல்ல ஜாக், வருத்தம் தான். புரியுது. இதுக்கப்புறம் நம்ம ஜாலியா இருக்க போறோம். ஜாலியா செம்மையா உங்களுக்காக நிறைய என்னால முடிஞ்ச அளவுக்கு என்னென்னலாம் பண்ணி உங்களை என்டர்டெயின் பண்ண முடியுமோ எல்லாமே பண்றேன். நீங்க எதுவுமே பண்ணாட்டி உங்க ஃபேன்ஸ் எப்படியோ கொண்டாடதான் செய்வாங்க ஜாக். ஏன்னா உங்க மனசு அப்படி. தேங்க்ஸ் ஏன்னா இவ்வளோ இப்போ நாங்க இந்த லைவ் வர்றதுக்கே கீழே நிறைய பேர் சொல்லிட்டு இருந்தாங்க, பிஆர் கூட தான் அதான் பேசிட்டு இருக்காங்க ஜாக்லின் அப்படின்னு சொன்னாங்க. ஆனா அவங்க வந்து அட்டன் பண்ணாலும் உள்ள அலோவ் பண்ணுவாங்க தான், அதெல்லாம் யாருக்கும் தெரியாது. ஸோ வெளியில வந்தவங்க எல்லார்கிட்டயும் இப்படி பேச முடியுமான்னா கிடையாது. நீங்க ஈச் டு எவ்ரி ஒன் அந்த பர்சனோட அன்பை வேலிட் பண்றீங்கல்ல, அங்க நிக்கிறீங்க நீங்க.
நம்ம வேற மாதிரி எடுத்துப்போம். பிஆர் பர்சனலி ரிலேட்டட் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு எடுத்துப்போம். வேற லெவலியா இதெல்லாம் நீங்க அங்க கொடுத்துருந்தீங்கன்னா சுனிதா மூஞ்சி சத்து போயிருக்கோம். நீங்க மிஸ் பண்ணீங்க. அது அது என்ன தெரியுமா, அவங்கள வந்து யாரோ கஷ்டப்படுத்தி இருக்காங்க. இல்ல ஃப்ராங்க்லி ஒன்னு சொன்னோன்னா அன்ஷிதாவை நான் ஹர்ட் பண்ணேன். நான் வேணா அதுக்கு சாரி கேட்டுக்கிறேன் உங்ககிட்ட. ஆமா, அந்த மாதிரி நம்ம யாரும் பண்ண வேண்டாம் இதுக்கப்புறம். இல்ல ஓகேவா? அன்ஷிதாவை நான் ஹர்ட் பண்ணேன் ஜாக். நான் ஹானஸ்டா சாரி கேட்டுக்கிறேன். ஏன்னா உங்களை நடிகைன்னு சொன்னதுல எனக்கு விருப்பம் இல்லை. ஸோ ஓகே, நீங்க நல்லா நடிக்கிறீங்கன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்போசிட்ல போயிட்டு அவங்க காண்டாயும் நான் பிளாக் பண்ணிட்டாங்க. சரி சரி ஓகே. இனிமே நம்ம அந்த மாதிரி யாரையுமே சொல்ல வேண்டாம் அன்பினி. ஓகேவா? தேங்க்யூ தேங்க்யூ ஜாக். தேங்க்யூ தேங்க்யூ ஜாக் தேங்க்யூ ஜாக் தேங்க்யூ. ஜாக் ஒரே ஒரு ஃபேவர் ஜாக். சொல்லுங்க. ஹலோ, இருக்காங்க இருக்காங்க லைன்ல தான் இருக்காங்க. சர்ப்ரைஸ் பண்ண போறாங்கன்னு நினைக்கிறேன். உங்களோட உங்களோட லைன் வந்து துண்டிக்கப்பட்ட காரணத்தினால நீங்க பேசினாலும் எங்களுக்கு கேட்க மாட்டேங்குது. மன்னிச்சு கொள்ளுங்க அன்பினி. அடுத்த நேருக்கு நாங்க மூவ் ஆகுறோம். அடுத்து நம்ம கூட ஐயோ பேச ஏதோ ஒரு வந்திருக்கிறது ஃபேவர் சுபா. கேட்டாங்களே. ஃபேவர் தானே, ஒண்ணுமே இல்ல. திரும்ப கேட்போம் இருங்க. அன்பி வந்தாங்க, திரும்ப அவங்கள மேல ஏத்தி கேட்கலாம். இல்ல அவங்கள மெசேஜ் போட சொல்லுங்க பப்பாய், என்ன ஃபேவர்னு. அதை நம்ம சொல்ல கேட்டுட்டு சொல்லிடுவோம். சொல்லுங்க டாம். எனக்கு என்ன அழகா இருக்கு பாத்தீங்களா இல்ல இந்த புள்ள? அழகா திரும்ப திரும்ப சொல்லுங்க சொல்லுங்கன்னு கேட்டு கேட்டு சொல்லுது. பரவாயில்ல, ஓகே. எஸ் சுபா, யூ கேன் டாக் நவ் டு வஸ் ஜாக்குலின் லிடியா. ஹாய் ஜாக், எப்படி இருக்கீங்க? ஹாய், ரொம்ப நல்லா இருக்கேன். நல்லா ரெஸ்ட் எடுத்தீங்களா? 2 days நல்லா தூங்கி எந்திரிச்சிங்களா? இல்லங்க, இதுக்கப்புறம் நல்லா தூங்கிக்க வேண்டியதுதான். அப்படியா? ஓகே ஓகே ஓகே. நான் வந்து தீபக் ஆர்மி, தீபக் அண்ணா ஃபேன் நானு. என்னோட அப்படியா? எங்க அண்ணன்? ஆமா, ஆமா, நம்ம அண்ணன், நம்மளோட அண்ணன். சொல்லுங்க சொல்லுங்க எனக்கு சொல்லுங்க சுப்பா. என்னோட டாப் 3ல வந்து நீங்க, முத்து, அப்புறம் தீபக் அண்ணா தான் எப்பவுமே. அது அந்த இது ஆர்டர் மாறவே மாறாது, அது சேஞ்ச் ஆகவும் ஆகாது. எனக்கு உங்களோட இது கேம் எல்லாமே பிடிச்சிருந்துச்சு. ஸ்டார்டிங்ல இருந்து உங்களை நான் ரசிச்சிருக்கேன். நிறைய அப் அண்ட் டவுன்ஸ் இருந்தா கூட எவ்ரி வீக்கெண்ட் உங்களை நீங்க ரோஸ் பண்ணா கூட அடுத்த நெக்ஸ்ட் வீக் வந்து கம்பேக் பண்ணி வருவீங்க இல்லையா? அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நிறைய விஷயங்கள் எங்க ஃப்ரெண்ட்ஷிப் கொடுக்குற முக்கியத்துவம் ரொம்ப பிடிச்சிருந்தது. ரொம்ப நல்லா இருந்தது ஜாக். ஏன்னா நாங்க வந்து பார்த்த கேபிஒய்ல பார்த்த ஜாக் விட இவங்க டிஃப்ரெண்டா இருந்தீங்க. எனக்கு அது நல்ல டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சிச்சு. நீங்க எனக்கு என்னவோ ரியலா இருந்த மாதிரி, ஆர்கானிக்கா இருந்த மாதிரி தான் இருந்தது. சூப்பர் பாஸ், நல்லா பண்ணீங்க. ரொம்ப பிடிச்சிருந்ததுமா. எனக்கு வந்து அந்த இது சோஃபா கேங் ரொம்ப பிடிக்கும்பா. நீங்க 4 பேரு. மத்தவங்க எல்லாம் கோவா கேங் பத்தி பேசுனாங்க. ஆமா, எங்களுக்கு வந்து சோஃபா கேங் ரொம்ப பிடிக்கும்பா. ஏன்னா தீபக் ஆர்மி ஃபுல்லாவே சோஃபா கேங் ஃபேன்ஸ் நாங்களாம். அப்படியா? சூப்பர் சூப்பர். அது நீங்க 4 பேர் உட்காந்து பேசுவீங்க இல்லையா? அது ரொம்ப நல்லா இருக்கும். அதுவும் அந்த நைட் டைம்ல ரொம்ப நல்லா இருக்கும்பா அது. தேங்க்யூ. நீங்க வந்து அப்புறம் தீபக் அண்ணா ஃபேன்ஸ் எல்லாரையும் நான் கேட்டேன்னு சொல்லுங்க. கண்டிப்பா எல்லாருமே எங்க இது குரூப் ஃபுல்லா சொன்னாங்க. சொல்லிருங்க, தீபக் ஆர்மி அண்ட் சோஃபா கேங் சப்போர்ட்டர்ஸ் ஃபுல்லா வந்து லாட்ஸ் ஆஃப் லவ் கொடுத்தோம்னு சொல்லுங்க ஜாக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. நான் கன்வே பண்ணிட்டேன்ப்பா. அப்புறம் வந்து தீனா ஜெகன்கிறவர் வந்து நிறைய எடிட்ஸ் போட்டிருக்காருப்பா. தீப் ஜாக்னு சொல்லிட்டு அது நிறைய எடிட்ஸ் போட்டாரு உங்களுக்காக. அது ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாப்ல. அது உங்களுக்கு மென்ஷன் பண்ண சொன்னாங்க, மென்ஷன் பண்ணிட்டேன். அப்புறம் நான் ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்லிக்கிறேன் என்னோட இதுல இருந்து. நீங்க அந்த இது அன்னைக்கு போனீங்க இல்லையா, எலிமினேட் அன்னைக்கு போனீங்க இல்லையா, அன்னைக்கு ப்ரோமோ 4 போடுற வரைக்கும் கூட எனக்கு அது ரொம்ப இது கஷ்டப்படுத்தல. பட் ஆனா இதுல பாக்குறப்ப, லைவ்ல பாக்குறப்ப நான் வந்து உடைஞ்சு அழுதுருவேன், இல்ல கண்ணு வேர்த்துரும் அப்படின்னு நான் நினைச்சே பார்க்கல. அந்த 40 மினிட்ஸ் வந்து ரொம்ப உடைய வச்சிருச்சு. நான் கொஞ்சம் ஸ்ட்ராங்கான கேர்ள் தான். பட் ஆனா என்னாலயே நம்ப முடியல நான் அழுவேன்னு சொல்லிட்டு. அன்னைக்கு மார்னிங்லாம் யாராவது சொல்லியிருந்தா கூட சிரிச்சிருப்பேன். பட் ஆனா ரொம்ப உடைச்சிருச்சு. அதுவும் நீங்க அந்த கார்டன்ல உட்காந்துட்டு பிக் பாஸ் சொல்லுங்க பிக் பாஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி கேட்கிறப்பெல்லாம் அந்த இடத்துலலாம் யாரா இருந்தாலும் உடைஞ்சிருவாங்க அந்த இடத்த பார்த்தா. எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. அதே மாதிரி அந்த ட்ராஃபிய வச்சுட்டு நீங்க அந்த நின்ன இடம், அதெல்லாம் ரொம்ப கஷ்டமா இருந்ததுங்க. எப்படி நீங்க அத கோ த்ரூ பண்ணி வந்தீங்கன்னு சொல்லிட்டு எனக்கு உண்மையாலுமே ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. பட் ஆனா அது ரொம்ப ஈஸியா கடந்து வந்த ஈஸியா இருந்திருக்காது. உங்களுக்கும் ஹர்ட் ஆயிருக்கும். அது கடந்து வந்திருக்கீங்க. அ ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு ஜாக். அது கண்டிப்பா உங்களுக்கு கன்வே பண்ணணும்னு நான் நினைச்சேன். தேங்க்யூ சோ மச். ரொம்ப தேங்க்ஸ்ங்க. நீங்க ஒரு தடவை எங்க தீபக் ஆர்மிக்கு ஒரு ஸ்பேஸ் வரணும். நீங்க ஃப்ரீயா இருக்கப்ப சொல்லுங்க. டெஃபினட்டா ஒரு வாட்டி வரேங்க. ஏன்னா நிறைய பேர் உங்கள்ட்ட பேசணும்னு ரொம்ப ஆசையா இருக்காங்க.
இல்ல வரேன்னு சொல்லியிருக்காங்க. ஸ்பேஸ்க்கு வரேன்னு சொல்லியிருக்காங்க. அவங்க ரஞ்சனி அண்ணி எங்க குரூப்ல இருக்காங்க. ஓகே ஓகே நான் அவங்க கேட்டேன்னு சொல்லுங்க அவங்கள்ட்ட அண்ணனை. சொல்லியிருக்கோம் நாங்க. கண்டிப்பா, கண்டிப்பா. இங்க வந்தாங்கன்னா கண்டிப்பா சொல்றோம். நீங்களும் ஒரு கண்டிப்பாங்க தடவ வாங்க. கண்டிப்பாங்க. தி தீபக் அண்ணா ஸ்பேஸ்க்கு வரப்ப நீங்களும் வாங்க. நீங்க 2 பேரும் பேசிக்கிறத நாங்க வந்து ஸ்பேஸ்ல லாஸ்ட்டா ஒண்ணு சொல்றேன். எங்க இதுல வந்து விராட் கார்த்திக்ங்கிற வந்து உங்களுக்கு நெறைய எடிட் பண்ணாரு. அத சொல்லணும் மென்ஷன் பண்ணணும்னு ஓகே நெனச்சேன். ஓகே ஓகே. சாரி விராட் ஜாக். கார்த்திக் ஓகே. ரொம்ப நன்றிங்க ஐயா. guys ரொம்ப ஒரு ரொம்ப சின்ன ஹாப்பி. சின்ன interruptions. நாங்க வந்து we won't pin anything on top, okay? அது கொஞ்சம் that creates added bulk. So we won't we'll just keep chatting, okayங்களா? Pinning we'll do later. Thanks guys. பாத்தீங்களா இல்லையா? Thank you so much for your wonderful இவங்க ad. பயங்கரமா இந்த ஆமா அஞ்சலி ஆஹா ஆக்சுவலி நீங்க கார்ப்பரேட் ஷோஸ்ல ஹோஸ்ட் பண்ணுவீங்களா? ஐயோ இல்ல ஒரு கும்பல் ஆஃப் ஒயிட் பீப்புள் கூட நின்னு பேசி அடி வாங்கி சண்டை போட்டு வருவேன். அந்த கும்பல் நானு. ஆனா அப்படிதான்